பூமான் மற்ற பேர் அல்லவே பூமான் என்கிற பாடல் 77வது பாடல். இவரே பெருமா மற்ற பேர் அல்லவே பூமான், இவரே பெருமா கவலை கிடங்கோடு தரியா வேறு பவவினையா துமே தெரியா புவனமிது நம கோரியா இவரே பெருமா குருடர்களுக்குதவும் வெளியா பாவ கருமயிருளை நீக்கும் ஒளியா தெய்வம் இருக்கும் தலை செல்வாசல் வலியா இவரே பெருமா பிணித்திற்கும் பரிகாரி சொல்லும் வலமையில் மிக்க விவகாரி கோலத்துக்கும் நல்ல உபகாரி இவரே பெருமா அறம் செய்வதெனில் ஒரு சேத்தன் கோடு மரம் விடுபவர் கருள் மூத்தன் இங்கே இறந்தோர் குயிரையும் கர்த்தர் இவரே பெருமா அலகைதனை ஜெயித்த வீரன் பவ உலகை ரட்சித்த எழில் பேரன் வேணுலகு வாழ் தேவ குமாரன் இவரே பெருமா பொன்னுலக
தேகன் அருள் துண்ண உலகில் நன்மை தேகன் நம்பால் தன்னை அளித்தவோ யாகன் இவரே பெருமா மற்ற அல்லவே போமானிவரே பெருமா. நம்ம யாவரும் எழுந்து நின்று மாலை ஆராதனை முறையை பின்பற்றுவோம். 54வது பக்கம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், உமது புகழை அறிவிக்கும் கடவுளே, என்னை விடுவித்தருளும். எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. 47வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் 168வது பக்கம், சங்கீதம் 47. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பரத்துக்கு ஏறின பண்டிகைக்கு நாளுக்குரிய திருமறை பகுதி 1வது சங்கீத பாகம், சங்கீதம் 47வது சங்கீதத்தை நாம் முறையாக நாம் வாசிப்போம். சகல ஜனங்களே கை கொட்டுங்கள், களிப்புடனே கடவுள் முன் ஆரவாரம் செய்யுங்கள். ஜனங்களை நமக்கு கீழ்ப்படுத்துவார், ஜாதிகள் நமது பாதங்களை கீழாக்குவார். கடவுள் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். கடவுள் பூமி அனைத்திற்கும் ராஜா. பாடல்களை பாடி அவரை துதியுங்கள். சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பெருமக்கள் ஆபிரகாம் கடவுளுமாகிய ஜனங்களை சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடங்கள் கடவுளுடையவர்கள், மிகவும் உயர்ந்தவர். குறிக்கப்பட்ட சங்கீதமாக வாசிக்கப்படுகிறது. அப்படி நாளுக்கு குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் தொடங்கி 53ஆம் வசனம் முடிய நான் வாசி கேட்போம். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலோ இப்போதும் எப்போதுமான யுக யுகங்களா இருக்கிறபடியே. ஆமென். இந்நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நற்செய்தியின் பகுதி லூக்கா 24 வசனங்கள் 44 துவங்கி 53 வரை. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்
எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படுவரும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியாரேவருக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன் என்றார் என்பதுவே. கர்த்தர் பரத்துக்கு முந்தின திருமறை பகுதி வாசிக்க முடிந்தது. ஆண்டவரே எங்கள் மேலிரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படிக்க கேட்டனோம். அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உப்பவித்து கண்மேடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். அவருடைய உயிர் தோறி மரித்தோர் இணையத்திற்கு வருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தெழுதலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம் அனைவரும் அமர்ந்திருப்போம். நம் ஆண்டுடைய இறை செய்திக்கு ஆயத்தமாக 109வது ஞான பாடல் ஞான பர்த்தாவே பாவ கேட்டில் என்கிற பாடல். முதல் 2, 6, 7 ஆகிய சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். 7வது சரணத்தின் போது நாம் எழுந்து நின்று பாடுவோம். 109வது பாடல். ஞான பர்த்தாவே பாவ கேட்டிலே சாகும் என்னை தப்புவித்து சேர்த்தவோமை நான் துதித்து போற்ற வேண்டுமே. ஞான பர்த்தாவே அன்பின் ரூபனே என்னை தேவரே அன்பாய் பார்த்தா அதனாலே என்னை மெய் மகிழ்ச்சியாலே பூரிப்பாக்கிறே. அன்பின் ரூபனே உம்மை பற்றினே என்றைக்கும் வீடே. உம்மை விசுவாசத்தாலே நான் தரித்தே ஆகையாலே லோகத்தை நாடே உம்மை பற்றினே. என் கிரீடமே சுவாமியே நீலே உமக்கு புகழ்ச்சியாக. நம் தந்தை கடவுளிடமிருந்தும்
அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் இந்த மகிழ்ச்சியான ஆண்டவர் இயேசுவினுடைய பரத்திற்கேறின பண்டிகையின் நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். இயேசு ஆண்டவருக்குள் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே நம் ஆண்டுடைய திருவார்த்தையை தியானிக்கு எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி தூய லூக்காவின் நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 44 துவங்கி 53 முடியதான திருமொழிகள். அதில் குறிப்பாக 50, 51 ஆகிய வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து தியானிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமது திருமுன்னிலையில் உகந்தவையாயிருக்கட்டும். இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய பரத்திற்கேறின பண்டிகையின் வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இது ஒரு பண்டிகையின் நாள், இது ஒரு பெருவிழா. நாம் திருச்சபைகளில் நான் ஏற்கனவே சொல்வது போல பல முக்கிய பண்டிகைகளை திருச்சபைகள் அனுசரிக்காமல் விடுகிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. இன்னொன்று மகிமை விளங்குதல் பண்டிகை. நம்ம இப்போது யூஸ்வலாக அதை ரெகுலராக அனுசரித்து கொண்டிருக்கிறோம். January 6th இயேசுவின் மகிமை விளங்குதல் பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் எபிபனி. இன்றைக்கு இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழா அல்லது பரத்திற்கேறின பண்டிகை என்று நாம் அனுசரிக்கிறோம். லென்த்து காலம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எத்தனை நாள்னு கிளியராக தெரியும். எத்தனை நாள்? சண்டே இல்லாமல் 40 days, 40 நாள் நமக்கு ஒரு சந்தியின் காலம், தவக்காலம் அப்படின்னு சொல்கிறோம். என்றையிலிருந்து என்றால் சாம்பல் புதனிலிருந்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை வரையிலும் அந்த ஒரு 46 நாள், ஞாயிற்றுக்கிழமையை விடுத்து 40 நாள் நமக்கு நன்கு தெரியும். அடுத்த 40 நாள் தான் நாம் இத்தனை நாட்களிலே பயணித்த நாட்கள். இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த நாளுக்கு அடுத்த நாள் துவங்கி இந்நாள் வரை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்றால் 40 நாள் வரும். உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு முந்தைய 40, பிந்தைய 40 என்பது மிக மிக முக்கியம். அந்த 40 டேவை நம்ம சிறப்பாக அனுசரிப்போம். ஆனால் அதுக்கு அடுத்தது இருக்கின்ற இந்த 40 நாள் பெரிய அளவில் நாம் அனுசரிப்பது கிடையாது. இயேசு ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில் வந்து பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிவோம். இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே அவர் பரத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாரா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கும்போது இல்லை என்பதுதான் உண்மை. உடனே அவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. திருமறை நமக்கு சொல்லுகிறது 40 நாள் இயேசு இந்த மண்ணகத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, மகிமையுள்ள ஆண்டவராக தம் சீடர்களுக்கு அநேகருக்கு அவர் காட்சி அளித்தார். நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தின பிறகுதான் 40 நாள் கழித்து இன்றைய நாளினுடைய முதல் திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் படிக்கும்போது நமக்கு தெரியும், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்பதையும் திருமறை சொல்லுகிறது. இதை மையப்படுத்தி தான் இந்த நாளினுடைய நம்முடைய நற்செய்தி பகுதியும். இந்த லூக்கா தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் எழுதினவர். ஆகையினால இந்த நிகழ்வை மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இந்த விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்படுதல், நம்ம இவ்வளோ விஷயத்தை இயேசு செய்தார், உயிர்த்தெழுந்தார், அதுதான் ரொம்ப சிறப்பு மிக்கது. அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நாங்கள் பிரசங்கிக்கின்ற பிரசங்கம் வீண் என்பதை பவுல் ரொம்ப ஆணித்தரமாக பேதுரு எல்லாம் சொல்லக்கூடியதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு தான் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கு மீண்டும் போகக்கூடிய ஒரு மிக முக்கிய பண்டிகையாக, நாளாக இது கருதப்படுகிறது. பிதாவினிடமிருந்து இயேசு வந்தவர்,
மீண்டும் பிதாவினிடத்திற்கு கடந்து போகின்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியாக நாம் இதை பார்க்கிறோம். அப்போ அந்த விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் நமக்கு தருகின்ற செய்தி, கருத்து என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸோ இன்றைய நாள் நாம் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் தந்தையாருடைய நினைவு நாள் இன்றைக்கு. ஸோ மெமோரியல் டே. ஸோ எங்கள் தந்தையார் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றார். இன்றைக்கு எங்களோடு அவர் இல்லை என்பதுதான் உண்மை. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்தவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஸோ எங்களோடு இல்லை, எங்களுடன் இல்லை. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் அடிப்படை எது என்றால், நம்மிடையே நம்முடையவர்கள் விட்டு போனாலும் அவர்கள் இறைவனோடு இருக்கிறார்கள் என்பதுதான் ஆழமான ஒரு நம்பிக்கை. அதிலும் எப்படி இயேசு இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதுபோல இங்கே அவரிலே வாழ்கிறவர்கள், அவரிலே விசுவாசம் வைத்து ஜீவிக்கிறவர்கள் அவரை போன்றே இங்கிருந்து அங்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதையும் இந்த விண்ணேற்பு நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஸோ இந்த பகுதியில் நாம் ஒரு 4 கருத்துக்களை வைத்து நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா நற்செய்தி 24:44 வசனம் வாசிங்க. ஸோ தன்னுடைய சீடர்களை பார்த்து இயேசு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாசகம் இது. நான் உங்களோடு இருந்த நாட்களில் உங்களுக்கு இவைகளை பற்றி சொல்லி வந்தவைகள் இவைகளே. என்ன என்றால், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேற வேண்டியது என்று இயேசு சொல்கின்றார். ஸோ இயேசு என்கின்றவர் கடவுளின் மகன். அவர் திருமறையினுடைய நிறைவேறுதலாக முழுமையாக இங்கே நாம் பார்க்கிறோம். ஸோ அன்றைக்கு இருந்த அந்த திருமறை நமக்கு தெரியும். அந்த பழைய ஏற்பாடு, அதில் குறிப்பாக இந்த 5 ஆகமும், அதை தோரா என்று எபிரேயத்தில் சொல்லுவார்கள். அந்த முதல் 5 புத்தகம் மோசேயினுடைய ஆகமம் அல்லது நியாயப்பிரமாண புத்தகம். ஸோ இந்த திருமறையிலும் சங்கீதங்கள், அதன் பிறகு தீர்க்கதரிசிகள் நமக்கு தெரியும். there are so many prophets in that time, minor and major prophets என்று சொல்லுவார்கள், பெரிய சிறிய தீர்க்கதரிசிகள். ஸோ இவர்கள் எல்லோரும் இயேசுவை குறித்து தங்களுடைய தீர்க்க தரிசனத்தில் மக்களுக்கு உரைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒருவர் வரப்போகிறார், நம்மை மீட்கப் போகின்றார், கன்னி மரியாளிடத்தில் பிறக்கப் போகின்றார், பாலகனாக பிறக்கப் போகின்றார், பல செய்திகள். இவை அனைத்தும் இந்த ஆகமங்களிலே, இந்த நூல்களிலே எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அவையெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருக்கும்போது சொல்லியிருக்கிறேன். அப்போ இவை அனைத்தையும் இயேசு தன் வாழ்விலே நிறைவேறினார், நிறைவேறி முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை தான் இங்கே திருமறையில் அவரே சொல்லுகின்றார், எழுதி இருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருக்கும்போது சொல்லியிருக்கிறேன். அப்போது இயேசு திருமறையின் அல்லது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதின் முழுமையாக நிறைவேறுதலாக இருக்கிறார். அல்லது இன்னும் சொல்ல போனால் த கிரைஸ்ட் சென்டர் என்று லூதரன் திருச்சபையில் நாம் வலியுறுத்தி சொல்லுவோம். இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி இயேசுவை மையமாக கொண்டது தான் நம்முடைய லூதரன் திருச்சபை. அதில் குறிப்பாக இயேசுவினுடைய சிலுவை என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இயேசு இந்த திருமறையினுடைய மையமாக, நடுவிலே, மத்தியிலே அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த திருமறைக்கு முழுமை சேர்க்கக்கூடியவராக இயேசு காணப்படுகிறார். அப்போ என்னெல்லாம் செய்தார் என்பதையும் நாம் இந்த திருமறை வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். அவர் நமக்காக பாடுபட்டு, அவர் நமக்காக சிலுவை சாவை ஏற்று மரித்து உயிர் தெழுந்து அவர் இறுதியிலே இப்பொழுது விண்ணேற்பு அடைகின்றார். இவை அனைத்தும் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அது இயேசுவிலே
நிறைவேறினது, முழுமை அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கும் பல திட்டங்களை வகுத்து வைத்திருக்கின்றார். அவைகளும் நம்முடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று இறைவன் எப்பொழுதுமே விரும்புகின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போன்று கடவுள் நம் வாழ்வில் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஸோ இன்றைக்கி நிறைய நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இன்னொரு காரணமும் மேபி இருக்கான்னு தெரியல இல்லையா, மாதர் சங்கத்தை நம்ம வடிவமைத்து இருக்கின்றோம். ஸோ இன்றைக்கி அவங்கள நியமனம் செய்ய போகின்றோம். ஸோ இது ஒரு முக்கியமான பொறுப்பு திருச்சபையில் இல்லையா. உங்களுக்காகவும் இந்த வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ உங்கள் வாழ்விலும் கடவுள் இந்த ஒரு சங்கத்தின் வழியாக, இந்த மாதர் குழுவின் வழியாக பல திட்டங்களை வைத்திருப்பார், தனிப்பட்ட விதத்திலும் அந்த குழுவாகவும். ஸோ அதை நீங்கள் வாழ்வில் நிறைவேற்றும் போது இறைவன் அருளும் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த வசனம், இந்த முதல் கருத்து எதை நமக்கு வலியுறுத்துகிறது என்றால், இயேசுவே இத்திருமறையின் மையமாக இருக்கின்றார், நிறைவாக இருக்கின்றார். அதிலும் இவர் செய்த செயல் இது மனிதனுடைய கிரியை அல்ல, கடவுளின் அருள் கிருபை என்பதை இங்கே திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது இயேசுவினுடைய ஒரு மிகப்பெரிய கிருபை, கடவுளின் அருள். அதுதான் நம்ம கிரேஸ் அலோன் என்று நாம் சொல்லுகின்றோம். லூதர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை. மனுஷனுடைய கிரியையினால் இவை அனைத்தும், இயேசுவை பற்றின விஷயங்கள், இயேசு நடைப்பித்த விஷயங்கள் எல்லாம் மனிதனுடைய கிரியைகளினால் அல்ல, கடவுளுடைய கிருபையால் இவ்வளோ பெரிய காரியத்தை இயேசு செய்திருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது 47வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி ஓகே, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறது. இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். அந்த இயேசு உங்களை பார்த்தும் சொல்லுகின்றார், நீங்களும் இதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எருசலேமில் இருந்து ஆரம்பித்து எல்லா தேசங்களுக்கும், எல்லா தேசம் என்று சொல்லும்போது அதில் நாமும் அடங்கியிருக்கின்றோம், நம்மையும் அதில் நாம் உட்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போ மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இதைதான் யோவான் அன்றைக்கு நற்செய்தியாக அறிவித்து அனைவரையும் அழைத்து மனம் திரும்புதலுக்கென்றும் பாவ மன்னிப்புக்கென்றும் ஞான ஸ்நானம் கொடுத்தார் என்று நாம் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்புதலுக்கென்றும் பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானம் தான் அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் வழங்கின மிக முக்கியமான அந்த திருமுழுக்கு ஞானஸ்நானம். அப்போ இந்த விஷயத்தை, இந்த முக்கியமான காரியத்தை திருச்சபை வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். ஸோ திருச்சபை என்று நாம் சொல்லும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை நாம் எடுத்துக்கொண்டால் திருச்சபையினுடைய போக்கு, திருச்சபையினுடைய பாதை எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அதிலும் இது வந்து எலெக்ஷன் டைம், சர்ச் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும், சில இடங்களில் சுமூகமாக, இப்போ நம்ம சர்ச்சில் நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆனால் பல இடங்களில் இதற்கு ஒரு பெரிய விஷயமாக இது வந்து போய் கொண்டிருக்கிறது. அதில் போட்டிகள், நீங்கள் நான் அது இது நிறைய இருக்குது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து திருச்சபை என்பது மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் வழங்கி அவர்களை இறைவனின் மக்களாக மாற்றி வடிவமைப்பது தான் மிக முக்கியமானது. நாம் தவறுகளை, குற்றங்களை செய்து விடுகின்றோம். அதிலிருந்து நாம் மனம் திரும்பி வரும்போது திருச்சபை பாவ மன்னிப்பை வழங்குகிறது ஆயரின் வழியாக. அந்த பாவ மன்னிப்பை வழங்கின பிறகு மீண்டும் அவர்கள் கடவுளின் மக்களாக புதுப்பிக்கப்பட்டு ஒரு புது வாழ்விற்கு நேராக பயணப்படுகிறார்கள். இதை திருச்சபை வாழ்வில் கட்டாயம் செய்ய வேண்டும். எல்லா திருச்சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக தலையாய கடமை. ஆனால் அதிலிருந்து தடம் புரண்டு இன்றைக்கு திருச்சபை போய்கொண்டிருக்கக்கூடிய பாதைகள் ஏராளம். ஆனால் இதை நாம் வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய திருச்சபையின் வாழ்விலே கட்டாயம்
இதை நாம் செய்ய வேண்டும். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இதை நாம் எப்பொழுதுமே வாழ்விலே கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இதை அன்றைக்கு இயேசு சீடர்களிடத்திலே சொல்லுகின்றார், இது எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், இதற்கு நீங்கள் சாட்சிகள், யூ ஆர் த விட்னஸ் என்று இயேசு சொல்லுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், 51வது வசனம் வாசிங்க. அவர்கள் அனைவரையும் இயேசு இப்பொழுது ஆசீர்வதித்தார். 50-51 ஆகிய வசனங்களை படிக்கும்போது தன் கைகளை உயர்த்தி தம் சீடர்களை இயேசு ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வதித்த பிறகு அவர்களிடமிருந்து அவர் பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஸோ இயேசுவினுடைய இந்த மன்னக வாழ்வின் கடைசி செயல் என்னவென்றால் தம் சீடர்களை ஆசீர்வதித்தல் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ என்னதான் இயேசு செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயத்தை இயேசு சொல்லிட்டாரு. அவங்க நிறைய அவருக்கு எதிராக செயல்பட்டெல்லாம் பல கோணங்களிலே அவருக்கு நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து விட்டார்கள். இவையெல்லாம் பற்றியும் இயேசு சொல்லி முடித்த பிறகு இறுதியாக என்ன சொல்லியிருக்கலாம், அவங்கள திட்டி கடிந்து கொண்டு இதுக்கப்புறமாவது ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு போல எதையும் இயேசு பேசவில்லை. இந்த திருமறையை அவர்களுக்கு விளக்கி காண்பித்து சில முக்கிய கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து இறுதியாக இயேசு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களிடமிருந்து அவர் விடை பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய வாழ்விலும் இயேசுவினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக நாம் வாழும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து வருகின்ற வசனம் சொல்லுகிறது. அவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். அன்றைக்கு தம் சீடர்களை ஆசீர்வதித்த அதே இயேசு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில என்றும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராகவே அவர் இருக்கிறார். நம்மை விட்டு அவர் பிரிந்து விட்டார், விடை பெற்று விட்டார் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இல்லாமல், நமக்கு தெரியும் கடந்த சில வாரங்களில் நாம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரியா விடை உபதேச பகுதி, அதில் நீங்கள் எங்களை விட்டு போயிடுறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த மனக்கலக்கம், இருதய கலக்கம் இதெல்லாம் இருக்கும்போது இயேசு நிறைய உபதேசங்களை அவர்களுக்கு வழங்குவார். ஆனால் இப்படி இருந்த அந்த சீடர் திருமறை நமக்கு சொல்லுகிறது. அதற்கு அடுத்த வசனத்தில் 52வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள், மிகுந்த சந்தோஷமாய் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பிரிவின் வேதனை இல்லை. இயேசு நம்மளை விட்டு போயிட்டாரே, போறேன்னு சொன்னார், அது இன்றைக்கு இப்பொழுது நம் கண் முன்னே நடந்து விட்டது, நம்மை விட்டு போயிட்டாரே என்று அவர்கள் நினைக்கவில்லை. மாறாக அவரை பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த மிகுந்த சந்தோஷத்தை இந்த விண்ணேற்பு நமக்கு தருகிறது, ஒரு பெரிய ஆனந்தத்தை தருகிறது. ஏனென்றால் நம்மிடையிருந்து இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே பிதாவினிடத்தில் சென்று வலது பார்சத்தில் அவர் வீற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவரை நம்புகின்ற விசுவாசிக்கிற நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வழங்கும் ஆண்டவராக இருக்கிறார். இது ஒரு பெரிய சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்டிகையாக இருக்கிறது. அதை அன்றைக்கு அந்த சீடர்கள் செய்தார்கள். சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு வந்தார்கள். அதுக்கு அடுத்தது அவங்க செய்த செயல் என்னவென்றால் 53 நாடோறும் தேவாலயங்களிலே கடவுளை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தினம்தோறும் இன்னைக்கு ஓகே நம்ம பண்ணுறோம்ல, சண்டே ஒரு நாள், அதுக்கு அடுத்த சண்டேனா நமக்கு முகூர்த்த நாள் இருக்குது, அதுக்கு அடுத்த சண்டே போய்க்கலாம். அப்படி இல்லை, வேலைக்குது அடுத்த சண்டே தான் ஒரு நாள், அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மிட் வீக்குன்னு சொல்லி நம்ம வெனஸ்டே நம்ம வைக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிறது. ஆனால் அவர்களை பாருங்க, டெய்லியும் தினம்தோறும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தேவாலயங்களுக்கு போனார்கள். தேவாலயங்களுக்கு போய் அவர்கள் சும்மா இல்லவள் இல்லையா, நீங்கள் கூட ஆரம்பத்தில் வந்தீங்கன்னா நிறைய சலசலப்பு கேட்குது எனக்கு. நான் ரெடியாக ஒரு கேப்பில் பார்த்தா பேசுகிறீங்க, பாட்டுக்கிட்டு பாடுறீங்க, சில நேரத்தில் சந்தோஷம், ஆனால் ஏன் பேசுகிறீங்க எனக்கு தெரியல. ஸோ ஆலயம் வழிபாட்டுக்கு நேரம் வந்துட்டோம். வழிபாட்டுக்கு நேரம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அமைதியாக ஜபத்தில் இருக்கணும், பாட்டு பாடலாம், திருமறையை வாசிக்கலாம் இல்லையா. ஆனால் பேசுகிற சத்தம் தான் நிறைய கேட்குற மாதிரி தெரியுது பல நேரங்களில். ஸோ அவர்கள் அன்றைக்கு நாடோறும் தேவாலயங்களுக்கு போனார்கள். போய் கடவுளை அவர்கள் புகழ்ந்தார்கள்.
துதித்து கொண்டே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது அந்த உயிர்ப்பின் ஆண்டவர், விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவரால் நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு பெரிய பாடம். அப்போ நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அல்லது நம்முடைய இல்லங்களில் நாம் எப்பொழுதும் இறைவனை புகழ்ந்து துதித்து போற்றி அவருக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால இந்த ஒரு மகிழ்ச்சியான பண்டிகையின் நாளில் இந்த ஒரு சிந்தனையோடு புரிதலோடு நாம் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிப்போம், போற்றுவோம், புகழுவோம், துதிப்போம். அவர் விரும்பும் வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ்வோம். அவருக்கு சாட்சியாக அன்றைக்கு சீடர்களுக்கு அவர் கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கும் இறைவன் அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை தருகிறார். அவருக்கு சாட்சியாக நாமும் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து வாழ்ந்து அவருக்கு ஏற்புடைய நிலையிலே வாழ்ந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இறைவனை திருவார்த்தையின் வழியாக நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமேன். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டவருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமேன். நாம் தொடர்ந்து பாடல் புத்தகத்தில் 614வது கீர்த்தனை பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரு. இப்பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று ஏறெடுப்போம். 614. தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே. தேவ ஆலயமும் அவரே. தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களை தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களை தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியா இயேசு பரன் மூளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியா இயேசு பரன்
வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அன்பார்ந்தவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் நமது திருச்சபையினுடைய மாத சங்கத்தை அதனுடைய பொறுப்பாளர்களை நாம் தெரிவு செய்தோம். ஸோ இன்றைய நாளில் அவர்களை நாம் இந்த ஊழியத்திற்கென்று நியமனம் செய்யலாம் என்று ஆலோசித்து உங்களிடம் சொன்னோம். அதில் கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறீர்கள், இன்னும் கொஞ்சம் பேர் வரவில்லை. ஸோ 2 பேட்சாக தான் நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறவர்கள் வரைக்கும் நாம் இந்த ஊழியத்திற்கென்று உங்களை அர்ப்பணிக்கிறோம். ஸோ வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் முன்பதாகவே
எங்களை கடவுள் தொடர் செய்வீராக. கர்த்தர் தயவாக ஆசீர்வதிப்பீராக. நன்மையான உம்மையும் உம்மை